ஹாய் ஆல், வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ த்ரைவ் வித் ஆலன் சேனலில் நம்ம நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ், லைஃப் லெசன்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். செலவு செய்கிறது. இந்த செலவு செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, செலவுகள், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணி, இதை பற்றி வந்து ஒரு கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் வந்து ஒரு 5 வகையான பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் செலவு செய்கிறதுல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசிடுவோம். இவங்க கிட்ட பணம் நிறையா இருக்கும், பணத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது, என்ன வேணாலும் செலவு பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரிச் பீப்புள், அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கள விட்டுறலாம். செகண்ட், புவர் பீப்புள், செலவு செய்ய பணமும் இருக்காது, அதனால் அவங்களால செலவு பண்ணவும் முடியாது. ஸோ கம்மியாக செலவு பண்ணி கம்மியாக அவங்களோட லைஃப்பை நடத்திட்டு போகிறவங்க, பண்ணவே முடியாமல் லைஃப்பை ரெகுலராகவே ரன் பண்ண முடியாமல் அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், அவங்களையும் நம்ம இதுலேருந்து விட்டுறலாம். ஸோ இது ஒரு 2 வகையான கேட்டகரிஸ். அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குங்க, பணம் இருந்தால் நல்லா செலவு பண்ணுவாங்க. ஐ மீன் ஸ்டார்டிங் மந்த்னு வச்சுக்கோமே, சம்பளம் வாங்கணுன்னே 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு, மாத கடைசியில் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பாடு. ஸோ இந்த கேட்டகரி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நான் 80% கேட்டகரிஸ் இப்படி தான் இருக்கிறாங்க நம்மளுடைய இந்த டைமில். ஸோ அதாவது பணம் இருந்ததுன்னா நாங்கள் நல்லா செலவு பண்ணுவோம், பணம் இல்லையா நாங்கள் அமுக்கப்பா அமைதியாக எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, பணம் இருக்கும் ஆனால் செலவே பண்ண மாட்டாங்க, கஞ்சூஸ். அதாவது நான் ஏன் செலவு பண்ணுவேன், என் பணம் நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற ஒரு கேட்டகரிஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ். இதில் 5ஆவது நான் சொல்ல போகிற கேட்டகரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேட்டகரி. இவங்க என்ன தெரியுமா, இதுக்கு ஒரு பேர் வந்து ரொம்ப அழகாக நான் எழுதி வச்சிருந்தேன், திருந்திய மக்கள் அப்படின்னு சொல்லலாம், அதாவது திருத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய அடி வாங்கியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் லைஃப்பில் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஃபைனலாக என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னா, எப்போவுமே நம்ம ஒரே மாதிரியான இதில் இருக்கணும், பணம் இருக்குன்றதுக்காக ஆடவும் கூடாது, பணம் இல்லை அப்படின்றதுக்காக இது பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே இவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரே பணம் இருந்தாலும் இவங்களோட லைஃப் அப்படியே தான் இருக்கும், பணம் இல்லைனாலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி, இந்த 5th கேட்டகரிக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக தானாக நடக்காது, ஒரு அடிப்பட்டால் மட்டும்தான் அதை திறந்தவே முடியும். நாங்களே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான். ஸோ வந்துட்டு இது வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, தேர்ட் லெவல் கேட்டகரி, பணம் இருந்தால் நல்லா சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படி அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற கேட்டகரிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் அடிப்பட்டு இந்த கேட்டகரிக்கு வருவாங்க. உண்மை அதுதான். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு காலம் சொல்ல முடியாது, ஒரு டைமில் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக இதை பற்றி ஒரு பொறுப்புகள் இல்லாத டைமில் வந்து நாங்களும் அப்படிதான். இவன் 2 பேரும் ஆஃபீஸ் போகிறோம், வீட்டில் சமைக்கவே மாட்டோம், ஃபுல்லாக சாப்பிடுவோம். அந்த சேலரி வந்தோடனே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், மந்த் என்னன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி இல்லை, வெளியில் போகிறோமா ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா இருந்தால் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, மந்த் எண்ட் அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு இப்போது, ஏன்னா எங்களால் எங்களோட பட்ஜெட் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த திருந்திய கும்பல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால பட்ஜெட் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகரி அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த 5 வகையான கேட்டகரியில் எல்லாருமே இருக்கும். பட் 5th கேட்டகரிக்கு அடிப்பட்டு தான் வரணும்னு இல்லை, நம்மளாவே மாறிக்கலாம். எங்களுக்கு நிறைய பேர் வந்து, நாங்கள் வந்து 3rd கேட்டகரியில் இருக்கும்போது நிறைய பேர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நாங்கள் கேட்கல. பட் நாங்கள் 5th கேட்டகரிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், அடிப்பட்டு தான் வரணும்னு இல்லை, ஆல்ரெடி நீங்கள் 5th கேட்டகரியில் வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கோ இல்லையோ நம்ம ஒரு ரேண்டம் ஒரு லைஃப் மெயின்டைன் பண்ணலாம். எப்போவுமே அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வாழ்க்கைக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை, மந்த்லி பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள், வீக்கெண்ட் அவுட்டிங் போகணுமா பிளான் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஒரு பெரிய மால் போகிறீங்களா, செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக் மால் போகிறீங்கன்னா செகண்ட் வீக் பீச் போங்க. ஸோ உங்களுடைய பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள். ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2-3 months ஒன்ஸ் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா, அதுக்கு பட்ஜெட் போட்டு அதுக்கு பைசா எடுத்து வைங்க. இப்போ ஒரு பொருள் வாங்கணுமா,
அதுக்கு முதலே பட்ஜெட் போட்டு பைசா எடுத்து வச்சு அந்த பொருள் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டு எங்களோட லைஃப் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.